வெல்கம் டு அரசவை அட்டில். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது சூப்பரான காடை வறுவல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த காடை வறுவலுக்கு நான் 6 காடை எடுத்திருக்கேன். ஸ்கின் நீக்கிட்டு சுத்தமாக கழுவி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 6 கடைக்கு இதை சொல்கிறேன். இந்த அளவு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இப்போ எடுத்துக்கிறோம். இது சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து சீரகத்தூள் இது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து உப்பு தேவையான அளவு இதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமே கரம் மசாலா 1 ஸ்பூனு. இப்போ தயிர் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு எடுத்துக்கலாம். 6 கடைக்கு 1/4 கப்பு அளவு தயிரே போதும். அதுக்கப்புறமே லெமன் நான் இதற்கு பாதி லெமனே போதுமானது. கோழிக்கு மாதிரி அதிகமாக லெமன் எடுத்துக்காது. ஏன்னா அது ஸ்கின்னு திக்காக இருக்கிறதுனால லெமன் அதிகமாக தேவைப்படும். இது சின்னதாக இருக்கிறதுனால லெமன் கம்மியாகவே போதும். இது சில்லி சிக்கன் மசாலா. இது 1 பாக்கெட் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். 10 ருபீஸ் பாக்கெட்டு 1 போட்டுக்கலாம். இது போடுறப்ப தான் இன்னமும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதோட அடிஷ்னலாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த மசாலா அந்த காடையிலேருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே மாதிரி இந்த சில்லி சிக்கன் மசாலாங்கிறது நார்மலாக சில்லி சிக்கன் எல்லா கடையிலையுமே விற்குது. இந்த மசாலா பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா காடையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கும் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா காடையில் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பகுதியும் பட்டால் தான் அது சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு இது அட்லீஸ்ட் 1 ஹவர்னாச்சும் ஊற விடுங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப அந்த மசாலா உள்ளே இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும். நான் இதுக்கு எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன். ஏன்னா நம்ம கடையில் விற்கிற மாதிரி அதிக எண்ணெய் ஊற்றி வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டாவே போதுமானதாக இருக்கும். இந்த அளவுக்கு பாருங்கள். இதில் 2 காடை அளவு தான் போட முடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், போட்ட உடனே ஸ்மெல் நல்லா இருக்குது. அதே மாதிரி இது சிக்கன் மாதிரி ரொம்ப நேரம் வேகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா இது ஸ்கின் அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காது. இது குயிக்காகவே வெந்துடும். இதில் நான் அடிஷ்னலாக இன்னொரு ப்ராசஸ் பண்ண போகிறேன். அதுதான் இந்த காடைக்கு சூப்பரான ஒரு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கொடுக்க போகுது. இப்போ பாருங்கள், காடை நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இப்பயே இதை சாப்பிடலாம். ஆனால் நான் இதுக்கு அடிஷ்னலாக இன்னும் மசாலா சேர்த்து செய்ய போகிறேன். அது சாப்பிட்றப்ப இன்னமும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லா கடையும் பொரித்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் இன்னொரு மசாலா இதுக்கு தயார் பண்ணுறேன். இப்போ என்னென்னா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு புதுசாக எண்ணெய் ஊற்றணுங்கிறது இல்லை. அதில் இஞ்சி கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. பூண்டும் அதே மாதிரி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது சும்மா நம்ம வெங்காயத்தை போட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதை போட்டு சாப்பிட்றப்ப இன்னமும் சூப்பராக இருக்கும். இதில் பச்சை மிளகா நான் 1 பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக போடுறேன். இது நல்ல வாசம் கொடுக்கும். உப்பு ரொம்ப கம்மியாக போடணும். ஏன்னா ஆனியனில் உப்பு அதிகமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இதில். அதனால் சின்னதாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டிருக்கேன். இது நல்லா வணக்கிக்கோங்க, நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதே மாதிரி வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்திருந்தாவே போதும், ஃபுல்லாக வேக வேண்டியதில்லை. இது பாருங்கள், காடையை நான் போட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி காடையை நல்லா பரட்டி விடணும். நம்ம காடை ஃப்ரை சும்மா பண்ணாவே நம்ம சாப்பிட்ருவோம், சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி ஆனியனை இப்படி தாளித்து அதில் பச்சை மிளகா, ஆனியன், கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னுமே சூப்பராக இருக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை, சும்மா லைட்டாக அதில் அந்த ஆனியனை, பச்சை மிளகா காரம் லைட்டாக படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டாவே போதும்.
நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சூப்பரான காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை பிளேட்டுக்கு மாற்றுறேன். இது கோழி வறுவலை விட இது இன்னமும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால மசாலா நல்லா உள்ளே சாப்பிட்றப்பயே நல்ல ஒரு காரம், கிறிஸ்பியான ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலையோட கடிச்சு சாப்பிட்றப்ப அது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் போல தோணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.